காவல்துறையை தயவு செய்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுங்க, ரெக்ரூட்மெண்ட் நடத்துங்க, சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் புதுசா எடுங்க. இது போன்ற 3 கொடூரமான அந்த காலத்துல பாருங்க, ஒரு கொலை கேஸ் தான் சிபிஐ கொடுத்துருவாங்க, ஒரு கொலை கேஸ். இது 3 பேர் இந்த பகுதியில் தொடர்ந்து நடக்குது. அறிவால் கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட சிபிஐக்கு ஏன் கொடுக்கவில்லை என்பது எங்களுடைய கேள்வி. இது முதலமைச்சருக்கு நான் எழுதிய கடிதங்க. டிசம்பர் 6ஆம் தேதி நான் எழுதிய கடிதம் இது. இந்த கடிதத்தில் எங்கேயுமே பாத்தீங்கன்னா அரசியல் கிடையாதுங்க ஐயா. முதலமைச்சர் அவர்களே, தமிழகத்தில் நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு உங்கள் முதல் ஆண்டுல பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் 8.65% அதிகமா இருக்கு. அதெல்லாம் நான் எழுதவே இல்லைங்க. அதெல்லாம் சொன்னா அரசியல் என்றுவாங்க. நீங்கள் வந்த பிறகு திமுகவை சார்ந்த நபர்கள் மட்டுமே 125 பெரும் குற்றத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதை பட்டியல் போட்டு அன்னைக்கு ஆளுநர் ஐயாவை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துட்டு வந்திருக்கோம். 125 பெரும் குற்றம். பெரும் குற்றம்னா ரேப், மர்டர் அந்த மாதிரிங்க ஐயா. அதையும் அதுல சொல்லிங்க ஐயா. மக்களுக்காக தயவு செஞ்சு சிபிஐ கொடுங்க, அவங்க வரட்டும். அவர்கள் வேலையை இது போன்ற ஒரு குற்றச்செயலை கண்டுபிடிப்பது அவங்க வேலை. இந்தியாவில் சராசரியாக சிபிஐல ஒரு அதிகாரி ஒரு வருடத்திற்கு 3 கேஸ் மட்டும்தான் வச்சிருக்கிறாருங்க ஐயா. 3 கேஸ் 3 கேஸ் தான் பார்ப்பாங்க, அதுக்கு மேல சிபிஐல பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் சிபிஐல ஒரு கேஸ் போச்சுன்னா அதை பிடிப்பதற்கான கன்விக்ஷன் ரேட் 65%. தமிழ்நாடு போலீஸுடைய கன்விக்ஷன் ரேட் 26%. பந்தோபஸ்தும் பண்ணணும், கிராமத்துக்கும் போகணும், ரோந்தும் போகணும், முதலமைச்சர் வந்தா கை கட்டி நிக்கணும், ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்கணும், வாகனங்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கும் இந்த இடைவெளியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய கோபம் காவல்துறையின் மீது கிடையாதுங்க ஐயா. காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு விட்டு வேலை செய்ய என்றால் செய்ய முடியாது. அதனால் மறுபடியும் இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் கூட்டம் மூலமாக பொதுமக்கள் நீங்கள் எல்லோரும் எங்களோடு இணைய வேண்டும் என்பதற்காகத்தான் பொங்கலூர் ஒன்றியத்தில் கொடுவாயில நாம் இந்த கூட்டத்தை வைத்திருக்கின்றோம். பொதுமக்கள் நீங்க வரணும். ஒரு கட்சியாக பேசினா தீர்வு கிடையாதுங்க ஐயா. பொதுமக்கள் இறங்கணும். இதை ஆட்சியாளர்கள் பார்ப்பாங்க. ஓ, இவ்வளவு பேர் வந்தாங்களா, எதுக்கு இவ்வளவு பேர் வந்தாங்க? உள்ளூர்ல எம்எல்ஏ இருக்கிறாங்க, உள்ளூர்ல ஆளும் கட்சியை சார்ந்த நபர்கள் இருக்கிறாங்க, அவங்க முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போவாங்க. அண்ணே சிபிஐ கொடுத்துடலாங்க, நம்மளால பிடிக்க முடியல, 42 நாள் ஆச்சு, இன்னும் பிடிக்க முடியல, எஸ்பியை மாத்திட்டாங்க, புது எஸ்பி வந்திருக்கிறாங்க. அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இங்க இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கும், நான் என்னுடைய உரையை முடித்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பகுதியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் உங்ககிட்ட ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிப்பாருங்க ஐயா. ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிப்போம். நமக்கு பொங்கலூர் ஒன்றியத்தில் 50,000 பொதுமக்களுடைய கையெழுத்து நமக்கு வேண்டும். 50,000 பொதுமக்களுடைய கையெழுத்து. ஒரு வீடாக, ஒரு கடையாக. நீங்க திமுக இருங்க, உங்க வீட்டுக்கு நாங்க வருவோம். நீங்க மாற்று கட்சியில் இருங்க, உங்க வீட்டுக்கு நாங்க வர்றோம். எங்களுக்கு தேவை 50,000 கையெழுத்து கிடைத்தவுடன் 15 to 20 நாட்கள் அதை செய்து முடித்தவுடன் இந்த பகுதியினுடைய தலைவர்கள் எல்லாம் போய் ஆளுநரை போய் பார்ப்பாங்க. ஐயா, 50,000 பேர் பொதுமக்கள் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும். இந்த குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடித்து கூண்டிலே ஏற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே ஒரு அடிப்படை கோரிக்கை. இதை தாண்டி நம்ம கிட்ட எந்த கோரிக்கையும் கிடையாது. அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த கையெழுத்து இயக்கம் நீங்க பாருங்க, ஒரு ஸ்டெப்பா நம்ம பண்றோம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வந்தோம், அவங்க வீட்டுக்கு போனோம், பேசணும், போட்டோ எடுத்தோம், பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும், கிளம்பணும் கிடையாது. எங்களுக்கு பிரச்சனையினுடைய தீர்வை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த பிரச்சனையை தீர்க்கணும். ஒரு பிரச்சனையை கையில் எடுத்த பிறகு தீர்வு எண். முதலமைச்சருக்கு கடிதம் 1 மாசம் ஆச்சு, பதில் கிடையாது. அடுத்து ஒரு பேரணி, இதற்கு பதில் சொல்லுவாங்களா? பதில் இல்லை. அடுத்து உள்ளூர்ல எல்லோரையும் சந்தித்து தோட்டமாக கிராமமா போய் 50,000 பேர் இந்த ஒன்றியத்தில் கையெழுத்து. அது கிடைத்த பிறகு ஆளுநரை, இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் நீங்களே வந்து ஆளுநரை பார்க்க போறீங்க. ஆளுநர்கிட்ட அனுமதி வாங்கி, அவர்கிட்ட நேரம் வாங்கி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், உள்ளூர் பொதுமக்களை கூட்டிட்டு போய் ஆளுநரை பார்த்து அவர்கிட்ட கொடுத்து. ஆனால் நம்மை பொறுத்தவரை குற்றவாளிகள் நீங்கள் எங்க இருந்தாலும் உங்களை நாங்கள் விட போறது கிடையாது. உங்களை நாங்கள் கண்டுபிடிக்க போறோம். அது உங்களுக்கு மாற்று கருத்து வேண்டும். கண்டுபிடிக்க போகின்றோம் என்று சொல்வதை விட உங்களை வேட்டையாட போகின்றோம். ஒரு கிராமத்தில் வந்து யாரோ தூங்கிட்டு இருக்கிறாங்க, 3 பேர்த்த ஒரு பைப்பை கொண்டு வந்து கொலை செய்து விட்டு யாரும் பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்தில் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கின்றார். அதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொதுநலமாக மக்களுக்கு நாம் இருக்கின்றோம், நாம் அதை செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுவாயில் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் நம்மோடு ஒருங்கிணைந்து இந்த கையெழுத்து இயக்கத்தில் நீங்கள் பங்கேற்று
மிக விரைவாக 15-20 நாள் கூட வேண்டாங்க, மனசு வச்சா 10 நாள். ஏன்னா ஒரு நாள் நாம் தாமதிப்பதும் தவறு என்பது என்னுடைய கருத்து. எவ்வளவு வேகமாக இதை செய்ய முடியுமோ இதை சிபிஐக்கு கொண்டு போகும்.